இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மிகவும் புகழ்பெற்ற பழம்பெரும் பின்னணி பாடகியான ஆஷா போஸ்லே காலமானார். அவருக்கு வயது 92. மும்பையில் வசித்து வந்த ஆஷா போஸ்லேவுக்கு சனிக்கிழமை திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது. உடனடியாக மும்பையில் உள்ள பிரீச் கேண்டி மருத்துவமனையில் குடும்பத்தினர் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்தனர். ஞாயிறு காலையில் சிகிச்சை பலனளிக்காமல் காலமானார். மும்பை வீட்டில் அவரது உடல் உறவினர்கள் மற்றும் ரசிகர்களின் அஞ்சலிக்காக திங்கள் காலை 11 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை வைக்கப்படும். பின்னர் மும்பை சிவாஜி பூங்காவில் மாலை 4 மணி அளவில் இறுதிச் சடங்கு நடக்கும் என்று மகன் ஆனந்த் போஸ்லே தெரிவித்தார். மறைந்த பின்னணி பாடகி லதா மங்கேஷ்கரின் சகோதரி தான் ஆஷா போஸ்லே. இந்திய இசை வரலாற்றில் யாராலும் எட்ட முடியாத ஒரு சகாப்தத்தை உருவாக்கியவர். ஆஷா போஸ்லே தனது இசை பயணத்தை 10 வயதில் துவங்கினார். தமிழ், ஹிந்தி உள்ளிட்ட பல மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியுள்ளார். 1943ஆம் ஆண்டு மராத்தி திரைப்படமான மஜாபால் என்ற படத்தில் சலா சலா நவ் பாலா என்ற பாடல்தான் அவர் பாடிய முதல் பாடல். இதை அடுத்த தில் சீஸ் கியா ஹை, மேரா குச் சமான் ஆகிய பாடல்களுக்காக தேசிய விருதுகளை வென்றார். இந்திய திரையுலகின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருதும் போஸ்லே கையில் தவழ்ந்தது. மெல்லிசை, கசல், பாப், நாட்டுப்புறம் உள்ளிட்ட அனைத்து வகை இசைகளிலும் அவர் சிறந்து விளங்கினார். அவர் தமிழில் பாடிய பாடல்கள் அனைத்தும் காலத்தால் அழியாதவை. 1987ஆம் ஆண்டு ராமராஜன் ரேகா நடிப்பில் வெளியான எங்க ஊரு பாட்டுக்காரன் திரைப்படத்தில் வரும் பெண் வேர்ஷன் செண்பகமே செண்பகமே பாடல் இவர் பாடியதுதான். ஏஆர் ரகுமான் இசையில் கொஞ்சம் மைனாக்களே, வெண்ணிலா வெண்ணிலா, செப்டம்பர் மாதம் போன்ற பாடல்களையும் பாடியுள்ளார். ஹேராம் திரைப்படத்தின் நீ பார்த்த பார்வைக்கொரு நன்றி பாடல் ஆஷா போஸ்லே பாடியதுதான். சில மாதங்களுக்கு முன் ட்ரெண்டான நேருக்கு நேர் படத்தின் எங்கெங்கே பாடலும் அவர் பாடியதே. நடிகர் விக்ரம் படத்தில் வரும் ஓ பட்டர்ஃப்ளை, வித்யாசாகர் இசையில் கொஞ்ச நேரம் உள்ளிட்ட பாடல்களையும் பாடி தமிழ் ரசிகர்களின் மனம் கவர்ந்தார். இவரது மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்தார். ஆஷா போஸ்லே மறைவு செய்தி அறிந்து ஆழ்ந்த வருத்தம் அடைந்தேன். அவரது இசை பயணம் நமது கலாச்சார பாரம்பரியத்தை வளப்படுத்தியது. உலகெங்கும் பல கோடி இதயங்களை தொட்டது. அவரது குடும்பத்தினருக்கும் ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கல் என்று தெரிவித்துள்ளார். ஆஷா போஸ்லே மறைவு நாடு முழுதும் உள்ள இசை ரசிகர்களை மீளா துயரில் மூழ்கடித்துள்ளது.